ஹாய் ஹலோ வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே அரசியல் களம் அப்படின்றது இருக்கு இல்லையா, ஒவ்வொரு எலெக்ஷன் டைம் அப்படின்றது வரப்பையுமே வந்துட்டு இலவசங்களால் நிரம்பி வழியும் அப்படின்னு தான் சொல்லணும். நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா அதை தரோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா இதை தரோம் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி திமுகவும் அதிமுகவும் ஒவ்வொரு எலெக்ஷனுக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அறிவிப்புகளை வெளியிடுறது பழகி போன ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் நாங்கள் வந்துட்டு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாற்று அவங்க பண்ணக்கூடிய மாதிரியான அரசியலை நாங்கள் பண்ண மாட்டோம், மக்களுக்கு நல்லாட்சி கொடுப்போம், மக்களுக்கு வந்துட்டு நல்லது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வரக்கூடிய எல்லாருமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா காலப்போக்கில் அதே ஃபார்முலாவை தான் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு ஒரே ஒரு விதிவிலக்கு இருக்கு அப்படின்னா நாம் தமிழர் கட்சி இருக்கு இல்லையா, நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த அறிவிப்புகளில் மட்டும் தேர்தல் வாக்குறுதிகளில் மட்டும் இலவசம் அப்படின்ற வார்த்தை வராது. மற்ற எல்லா கட்சிகளுடைய அறிவிப்புகள்லையும் அந்த இலவசம்ன்ற வார்த்தை வந்துடும். பட் இந்த டைம் வந்துட்டு திமுக இருக்கு இல்லையா, திமுக அதிமுகக்கு நாங்க மாற்று அப்படின்னு சொல்லி மாறுதட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய தாவேகாவுடைய தேர்தல் அறிக்கை அப்படின்றதும், அதுவும் குறிப்பா பெண்களுக்கான தேர்தல் அறிக்கை அப்படின்றது வெளியிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சூப்பர் 6 திட்டத்தின் கீழே 6 சிலிண்டர்ல ஆரம்பிச்சு வந்துட்டு பார்த்தோம்னா தமிழ்நாடு முழுக்க ஓடக்கூடிய எந்த அரசு பேருந்துல வேணாலும் இலவசமா பயணம் பண்ணலாம் அப்படின்ற திட்டத்தின் கீழே பல அதிரடி அறிவிப்புகள் வெளிவந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பட் இதெல்லாம் சாத்தியமா? ஏன்னா வந்துட்டு பொண்ணுக்கு கல்யாணம் வாங்குறப்ப தாலிக்கு தங்கம் அப்படின்ற திட்டம் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு இருந்துச்சு. பட் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகும்போது 1 பவுன் நகை போடுறதோட மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணுக்கு குழந்தை பிறந்தாலும் மோதிரம் போடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றதெல்லாம் நிதர்சனத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதுவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில், இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய கடன்ல இதெல்லாம் பண்றதுக்கான நிதி எங்கிருந்து வரும் அப்படின்ற மாதிரி பல கேள்விகளும் இருக்கு. ஸோ விஜயனுடைய அறிவிப்புகள் என்ன, அது நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி தான் நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நேற்று வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மகளிர் தின கொண்டாட்டம் அப்படின்றதுல விஜய் பங்கெடுத்திருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். அங்கதான் வந்துட்டு இந்த அடுக்கடுக்கான அறிவிப்புகள் அப்படின்றது வெளிவந்துருச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெண்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி இலாக்கா அமைப்போம், அந்த தனி இலாக்கா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா என்னுடைய நேரடி கட்டுப்பாட்டின் கீழே இருக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருந்தாரு. அது வந்துட்டு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜீரோ டார்க் ஸ்பாட்ஸ் அப்படின்ற திட்டத்தின் கீழே சிசிடிவி இருக்கு இல்லையா, சிசிடிவி கேமராவே இல்லாத இடங்கள் இருக்காது, அந்த அளவுக்கு சேஃப்டியை நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதையுமே ஏற்றுக்கலாம். அதுக்கப்புறமா பெண்களுக்கான வழக்குகள் இருக்கு இல்லையா, பெண்களுக்கு எதிரான வழக்குகள், அதை வந்துட்டு அதி தீவிரமாக விசாரிக்கிறதுக்காக அஞ்சலை அம்மாள் அதிவிரைவு நீதிமன்றம் அமைப்போம் அப்படின்னு சொல்லாரு. அதுவும் ஓகே. ராணி வேலுநாச்சியார் படை அப்படின்னு வந்துட்டு பார்த்தோம்னா பெண்கள் பாதுகாப்பை வந்துட்டு இன்னும் ஒரு பொடி உறுதிப்படுத்துறதுக்காக ஒரு படை அமைப்போம் அப்படின்னு சொன்னாரு. அதுவும் நடைமுறைக்கு சாத்தியம். இந்த 4 அறிவிப்புகளும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சரி ஓகேப்பா, இதெல்லாம் வந்துட்டு பண்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு, இதெல்லாம் வந்துட்டு நல்ல ஸ்கீம்ஸும் கூட பார்க்கறதுக்கு ஓகேவா தான் இருக்கு. பட் இதோட முடிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அங்கதான் வந்துட்டு அறிவிப்புக்கான அட்டகாசமே ஆரம்பிக்குது. தமிழ்நாட்டில் ஓடக்கூடிய அனைத்து பேருந்துகள்லையும் பெண்கள் இலவசம் பயணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற அறிவிப்பு இருக்கு இல்லையா. ஆல்ரெடி வந்துட்டு டவுன் பஸ்ல இலவசம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டு அது ஈடுகட்ட முடியாம தமிழ்நாடு அரசு தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படி வந்துட்டு தமிழ்நாட்டில் ஓடக்கூடிய எல்லா பேருந்துகளுக்கும் பெண்களுக்கு இலவசம், எல்லா பேருந்துலையும் பெண்களுக்கு இலவசம் அப்படின்னா பெட்ரோல் எங்கேருந்து போடுறது, டிரைவருக்கு சம்பளம் எங்கேருந்து கொடுக்குறது, டிரைவரை தாண்டி கண்டக்டருக்கு சம்பளம் எங்கேருந்து கொடுக்குறது, வண்டி தேய்மான செலவு, வண்டி பழுது பார்க்கக்கூடிய செலவை எங்கேருந்து பார்க்குறது, இதெல்லாம் எப்படி டேலி பண்ணுறது, அதை டேலி பண்ணுறதுக்கான ஐடியா என்ன, அதெல்லாம் எதுவும் சொல்லாமல் தமிழ்நாடு முழுக்க ஓடக்கூடிய அரசு பேருந்துகள் ஃபுல்லாக இலவசம் அப்படின்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. அதுக்கப்புறமா அன்னபூர்ணா சூப்பர் 6 திட்டத்தின் கீழே 6 சிலிண்டர்களை அள்ளித்தரோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பு. இது வந்துட்டு நடைமுறைக்கு சாத்தியமா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி கூட வச்சுக்குவோம். ஸோ எத்தனை லட்சம் வீடுகள் வந்துட்டு இருக்கு, எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு வந்துட்டு வருஷத்துக்கு ஒரு குடும்பத்துக்கு 6 சிலிண்டர் தர்றோம் அப்படின்றது வந்துட்டு எல்லா டைம்லையும் கொடுத்துட முடியுமா? அதை தாண்டி வந்துட்டு அதுக்கான நிதி எங்கேருந்து வரப்போகுது, அதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு பண்ண போகிறாங்க, அந்த மாதிரி எந்த விதமான பேசிக் நாலேஜுமே இல்லாமல் அன்னபூர்ணா
அன்னபூர்ணி சூப்பர் 6 அப்படின்ற திட்டத்தின் கீழே வந்துட்டு 6 சிலிண்டர் தர்றோம் அப்படின்ற அறிவிப்பும் வெளிவந்திருக்கு. இது என்ன ஹைலைட்டு, கூவுடா அப்படின்ற மாதிரி இது எல்லாத்தையும் தாண்டி உங்கள் வீட்டில் நீங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா அண்ணன் சீரா வந்துட்டு 1 பவுன் நகை அப்படின்றதையும் அதை தாண்டி வந்துட்டு தரமான பட்டுப்புடவை அப்படின்றதும் அரசு சார்பில் கொடுக்கப்படும் அப்படின்ற அறிவிப்பு வெளியாயிருக்கு. என்னப்பா முன்னாடிலாம் வந்துட்டு இதை பண்ணிட்டு தானே இருந்தாங்க, தாலிக்கு தங்கம் அப்படின்ற ஸ்கீம்லாம் இருந்துட்டு தானே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, அன்னைக்கு தங்கத்தின் விலையை விட இன்னைக்கு இருக்கக்கூடிய தங்கத்தின் விலையினுடைய உச்சம் என்ன அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். சர்வசாதாரணமாக 1 பவுன் எடுக்கணும் அப்படின்னா இன்னைக்கு 1,20,000 ரூபாயிலிருந்து 1,50,000 ரூபாய் வரைக்கும் ரொம்ப சுலபமாக வந்துடுது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு கல்யாணத்துக்கும் ஒவ்வொரு பவுன் நகை தந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது அப்படின்றது சாத்தியமா? அதை தாண்டி வந்துட்டு அப்படி கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா அந்த பொண்ணுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை இருக்கு இல்லையா, அந்த பொண்ணுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கு வந்துட்டு பார்த்தோன்னா தாய்மாமன் சீரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோதிரமும் போடுறேன் அப்படின்ற அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காரு. இதெல்லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஏங்க இந்த மாதிரியான அறிவிப்புகள்லாம் வெளியிட்டிங்கன்னா இதை மக்கள் வந்துட்டு நம்ப மாட்டாங்க. இதில் ஏதாவது ஒன்று சொன்னீங்க அப்படின்னா ஓகே, இல்லை 1 or 2 சொன்னீங்க அப்படின்னா ஓகே, ஒட்டுமொத்தமாக ஒரு எலெக்ஷனில் ஜெயிச்சோன்னே இவ்வளவும் சொல்லுவேன் அப்படின்னா இது வந்துட்டு ரொம்ப மிகைப்படுத்தின மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி உட்கட்சி தொண்டர்களே குமுற ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது எல்லாத்தையும் சொல்லிட்டு ஹைலைட்டா என்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய தனிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, அதுக்காகலாம் நீங்க வந்துட்டு ஹர்ட் ஆக வேணாம். அது வந்துட்டு நீங்க ஹர்ட் ஆகிறத பார்த்து நான் ஹர்ட் ஆகிறேன், அதனால நீங்க வந்துட்டு அதுக்காகலாம் ஹர்ட் ஆக வேணாம். நம்ம 2 பேரும் சேர்ந்து, அதாவது மக்களாகிய நீங்களும் விஜய் ஆகிய நானும் சேர்ந்து மக்களுடைய பிரச்சனை என்னமோ அதை பார்ப்போம். என்னுடைய பர்சனல் ப்ராப்ளம்லாம் வந்துட்டு அவ்வளோ ஒர்த்தே கிடையாது, அதை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சங்கீதா விவாகரத்து வழக்கு இருக்கு இல்லையா, அதனால மனம் முடிஞ்சு போன தொண்டர்கள் எல்லாம் மனம் தேர்த்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். எது எப்படியோ இந்த அறிவிப்புகள்லாம் மகளிர் தின கொண்டாட்டத்துக்கு வந்த பெண்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்திருக்கு அப்படின்னும், திமுக அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவர் நிதர்சனமாக தெரிஞ்சுதான் இந்த அறிவிப்பை வெளியிடுறாரா அப்படின்ற கேள்வியும் வெளிவந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ விஜயனுடைய இந்த அறிவிப்புகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். டாடா, பை பை.